SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். தமிழர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. வடக்கு மக்களின் காணி விவகாரம் அரசாங்கத்தை எச்சரித்த சுமந்திரன். விடுவித்துள்ள சிவப்பு எச்சரிக்கை. போலீசார் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான மாணவர்களுக்கு வெளியான அறிவிப்பு. மீண்டும் தாக்கினால் பதிலடி பல மடங்காகும். தொடர்வன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். பிரான்சில் விசா பெற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து வந்த தமிழர்கள் உட்பட பல வெளிநாட்டவர்களுக்கு சாதகமான நிலைப்பாட்டை அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது. அதற்கமைய தொழிலாளர் பற்றாக்குறையாக உள்ள துறைகளை அரசாங்கம் பட்டியலிட்டுள்ளது. இந்த பட்டியலில் உணவகம் மற்றும் ஹோட்டல் துறையும் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பெருமளவு தமிழர்கள் தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு இதன் மூலம் விசா பெற்றுக்கொள்ள முடியும். உரிமையாளர்களின் அனுமதியுடன் சட்ட ரீதியான விசாவை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது சிறப்பம்சமாகும். உணவகத்துறையிலும் சமையல்காரர், பரிமாறுபவர்கள் மற்றும் சமையலறை உதவியாளர்கள் போன்ற வெற்றிடங்கள் பூர்த்தி செய்ய வெளிநாட்டவர்களை இணைத்துக் கொள்ள முடியும். இதேவேளை பிரான்ஸ் சட்டத்துக்கு அமைய விசா இல்லாத ஒருவரையும் பணி அமர்த்துவதற்கு பாரிய குற்றமாகும். 30,000 யூரோ அபராதம் மற்றும் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிவிக்கப்படும் எனவும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு மக்களின் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் காணி தொடர்பாக வெளியிடப்பட்ட வர்த்தமானியை திறப்பு பெறாவிட்டால் மாபெரும் போராட்டம் வெடிக்கும் என அரசாங்கத்தை தான் எச்சரித்ததாக தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பொன்றில் நேற்று கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், வடக்கு மக்களின் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் காணி தொடர்பான வர்த்தமானி வெளியிடப்பட்ட உடனே நான் அரசாங்கத்துக்கு கடிதம் ஒன்றை எழுதினேன். அரசாங்கம் வெளியிட்ட வர்த்தமானியை உடனடியாக மீளப்பெற வேண்டும் என்பதை குறித்து கடிதத்தில் வலியுறுத்தியிருந்தேன் என தெரிவித்துள்ளார். இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாகவே பல கூட்டங்களிலே பகிரங்கமாக மே மாதம் 28 வரைக்கும் அரசாங்கத்துக்கு நாங்கள் காலக்கெடு ஒன்று கொடுக்கிறோம். அதற்கு முன்னதாக இந்த வர்த்தமானி மீள்கை வாங்கப்பட வேண்டும். இல்லை என்றால் மாபெரும் மக்கள் போராட்டம் ஒன்று நடாத்தப்படும் என்றும் நான் எச்சரிப்பு செய்திருக்கிறேன். இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக பலவிதமான செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இது எங்களுடைய நிலம் இழந்தால் இனம் அழிந்து போகும் என்ற அடிப்படையிலே மிக வன்மையாக இதனை நாங்கள் எதிர்த்து போராடுவதற்கு தயாராக இருந்தோம். அதே வேளையிலே பல மக்கள் சந்திப்புகளை நடத்தி அந்த பிரதேசங்களிலே வாழுகிறவர்கள் சட்டத்தரணிகளாக மக்களுக்கான நீதி சட்டத்தரணிகள் அமைப்பு அவர்களை சந்தித்து உண்மையான நிலையையும் நாங்கள் கண்டறிந்திருக்கிறோம். அதற்கு பிறகு இன்று காலை ஜனாதிபதிக்கு நானும் தமிழரசு கட்சி தலைவர் திரு CV சிவஞானம் அவர்களும் கையொப்பமிட்டு ஒரு கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கிறோம். நான் முதலிலே எழுதின கடிதத்திலே இல்லாத ஒரு விடயத்தையும் இதிலே நான் சுட்டிக்காட்டி உடனடியாக இந்த வர்த்தமானி பிரசுரம் மீள் கைவாங்கப்பட வேண்டும் என்றும், இல்லை என்றால் வெகுஜன பகிஷ்கரிப்புகளிலும் சட்ட மறுப்பு போராட்டங்களிலும் எங்களுடைய மக்களை நாங்கள் வழிநடத்த வேண்டியதாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம். அப்படியான சட்ட மறுப்பு போராட்டங்களுக்கான ஆயத்தங்கள் ஏற்கனவே செய்யப்பட்டு கொண்டிருந்தன. 28 காலக்கெடு முடிந்த உடனே 29 அல்லது 30 அளவிலே பாரிய அளவிலான சட்ட மறுப்பு போராட்டங்கள், பகிஷ்கரிப்புகள், மக்களுடைய எதிர்ப்பை காண்பிக்கிற வகையான போராட்டங்களை நடத்துவதற்கு நாங்கள் தயார்படுத்தி கொண்டிருந்த வேளையிலே தான் அரசாங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. இதில் கடும் காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து சிவப்பு எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை வளிமண்டல திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இயங்கு நிலை தென்மேற்கு பருவ பெயர்ச்சி நிலைமை காரணமாக சிலாபத்திலிருந்து புத்தளம் மற்றும் மன்னார் ஊடாக காங்கேசந்தரி வரியான கடற்பகுதிகளிலும், காலிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரியான கடற்பரப்புகளும் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மணத்தியாலத்துக்கு 60-70 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் மிகவும் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. கடலில் பயணம் செய்வோரும் கடற்தொழில் சமூகமும் இக்கடற்பரப்புகளில் மறு அறிவித்தல் வரை எவ்வித நடவடிக்கைகளையும் ஈடுபடுவதை தவித்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்படுகின்றார்கள்.
தேடப்படும் 2 முக்கிய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். கடந்த 18ஆம் தேதி ஸ்ரீதர செவனே அடுக்குமாடி குடியிருப்புக்கு முன்னால் மோட்டார் சைக்கிள் வந்த அடையாளம் தெரியாத 2 நபர்கள் துப்பாக்கியால் சுட்டு ஒருவரை கொலை செய்ய முயன்ற சம்பவம் குறித்து கொட்டாஞ்சேனை போலீஸ் நிலையம் விசாரணைகளை தொடங்கியுள்ளது. அதன்படி இந்த குற்றம் தொடர்பான விசாரணைகளின் போது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் சந்தேக நபரின் வரைபடம் குற்றப்பதிவு பிரிவு அதிகாரி ஒருவரால் வரையப்பட்டுள்ளது. குறித்த வரைபடத்தில் வெளியிட்டு அவரை அடையாளம் காண்பதற்கு போலீசார் பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளார்கள். அதற்கு மிக சந்தேக நபர் 30 தொடக்கம் 35 வயதுக்குட்பட்டவர் எனவும் சுமார் 5 அடி 9 அங்குலம் உயரம், வெளிரிய நிறம் மற்றும் வட்டமுகம் கொண்டவர் என்று போலீசார் தெரிவித்துள்ளார்கள். அதற்கு மிக கொட்டாஞ்சேனை OSC எண் 0718591571 என்ற தொலைபேசி எண் அல்லது கொட்டாஞ்சேனை குற்றப்புலனாய்வு பிரிவின் 0719963866 என்ற தொலைபேசி எண் அல்லது குற்றப்பிரிவு அதிகாரியின் 0740253623 என்ற தொலைபேசி எண் ஆகியவற்றை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2024-2025 கல்வியாண்டுக்கான தேசிய பல்கலைக்கழகங்களுக்கு 2024 காப்போத் உயர்தர பரீட்சையில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களிருந்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு விண்ணப்பங்களை கோரியுள்ளது. அதன்படி 2024ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையின் அடிப்படையில் பல்கலைக்கழக சேர்க்கைக்கான விண்ணப்ப கோரல் 2025 மே 30ஆம் தேதி நள்ளிரவுடன் முடிவடையும் என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் சாத்தியமான அனைத்து மாணவர்களும் தங்கள் விண்ணப்பங்களை இணையதளத்தில் சமர்ப்பிக்குமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு கோரியுள்ளது. அதற்கு மேல் www.ugc.ac.lk என்ற அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தை பார்வையிடுவதன் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று பல்கலைக்கழகங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உலகச் செய்திகள். இந்தியாவை மீண்டும் பாகிஸ்தான் தாக்கினால் பலமுறை அதிகமான பதிலடி எதிர்பார்க்கலாம் என இந்திய தரப்பில் எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜானாவில் நடைபெற்ற ஒரு மூத்த டிப்ளோமேட்டிக் மாநாட்டில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சசி தாகூர் இந்த குறித்த எச்சரிக்கையை விடுவித்துள்ளார். மே 7ஆம் தேதி தொடங்கிய ஆபரேஷன் சிந்தூரின் கீழ் இந்தியாவினால் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது துல்லியமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஜெய்ஷ்-இ-முகமது, லாஸ்கர்-இ-தொய்பா மற்றும் ஹிஸ்புல் முஜாஹிதீன் போன்ற அமைப்புகளை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் இந்தியாவின் பாதுகாப்பு வலிமையை உலகிற்கு காட்டியதாக தாரூர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்குதல்கள் யுத்தத்தை தொடங்கும் ஒரு தொடக்கமாக அல்ல என்றும் பழிவாங்கும் நோக்கத்துடனும் அல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் தாக்கியதற்கான பதிலடியாகத்தான் இந்தியா செயற்பட்டதாகவும் தாரூர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்குதல்களின் போது இந்தியா பல்வேறு நாடுகளுடன் தொடர்ச்சியான தலையீடுகளை மேற்கொண்டுள்ளதாகவும் யுத்தம் விருப்பமில்லை என்ற உறுதியை வழங்கியுள்ளதாகவும் தாரூர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் பாகிஸ்தான் தன்னைத்தானே கட்டுப்படுத்தும் வரை பதிலடி தொடராது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது இந்தியா சமாதானத்தில் இருப்பதாகவும் அதனை வலிமையோடு தொடர்ந்து கடைபிடிக்க விரும்புவதாகவும் தெரிவித்த தாரூர், எங்களை மீண்டும் தாக்கினால் அதற்கான பதிலடி இன்னும் கடுமையாக இருக்கும் என்றும் எச்சரிக்கை விடுவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. வடக்கு மக்களின் காணி விவகாரம் அரசாங்கத்தை எச்சரித்த சுமந்திரன். விடுவித்துள்ள சிவப்பு எச்சரிக்கை. போலீசார் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான மாணவர்களுக்கு வெளியான அறிவிப்பு. மீண்டும் தாக்கினால் பதிலடி பல மடங்காகும்.